Hello viewers, welcome to your favorite channel Aslam's Business Knowledge. நம்ம சேனல்ல தொடர்ந்து பொங்கல் ஸ்பெஷல் பிசினஸ் அப்புறம் வீட்ல இருந்து எப்படி பிசினஸ் பண்ணலாம், பெண்கள் எந்த மாதிரி பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கலாம், ட்ரேடிங் எந்த மாதிரி பண்ணலாம், குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி பல விதமான பிசினஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பிசினஸ் அதாவது திராட்சை ரைசின்ஸ், கோல்டன் ரைசின்ஸ், ஒயிட் ரைசின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த உலர் திராட்சை பிஸ்னஸ் எங்கே வாங்கி எந்த மாதிரி பண்ணால் அதிக லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த டாபிக். இப்போ எக்கச்சக்கமான பிஸ்னஸ் இருக்குது. அந்த வகையில் இந்த திராட்சை பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட சேல்ஸும் ரொம்ப அதிகம், விற்கிறதும் ரொம்ப ஈஸி, லாபமும் ஒரு கணிசமான அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தாங்க இது வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-6 வெரைட்டிஸ் இருக்குது மேக்ஸிமம். அதை நார்த்தால் திராட்சைம்பாங்க, அப்புறம் ஒயிட் ரைசன்ஸும்பாங்க, கோல்டன் ரைசன்ஸும்பாங்க, அப்புறம் நாசிக்கு, இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ் மட்டுமே இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 250-300 ரூபாய்க்குள்ளே ஹோல்சேல் ப்ரைஸ் முடிஞ்சிருங்க. அதுக்கு மேலே ரீட்டெயிலில் அவங்கவுங்க வச்சு விற்கிறத பொறுத்து, ப்ராடக்டை பொறுத்து இருக்குது, அவங்க கையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை பொறுத்து, மார்க்கெட்டோட ப்ரைஸை பொறுத்துங்க இதோட லாபங்கள் நம்ம சேரும். இப்போ இந்த பிஸ்னஸ் எந்த மாதிரிலாம் பண்ணலைங்களா, இப்போ பொதுவாக மேக்ஸிமம் அதிகம் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா நாசிக், அதாவது மகாராஷ்டிரா, இந்த இடங்களில் அதிக விளைச்சல் இருக்குது. அங்கே பெரிய லெவலில் உங்களுக்கு ஃபேக்ட்ரி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் மொத்தமாக நீங்கள் எடுத்து வச்சு இங்கே கோல்டு ஸ்டோரேஜில் வச்சோ அல்லது உங்கள்கிட்ட குடோன் இருக்கும் பட்சத்தில் அந்த குடோனில் ஸ்டாக் பண்ணியோ நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காமல் இருக்காது. பட் அதே அளவுக்கு நீங்கள் நஷ்டத்தையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணும் பட்சத்தில் தான் நான் இந்த விஷயத்த சொல்ல வரேன். நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கே தெரியும். இப்போ புதுசாக எடுத்து பண்ணும்போது நீங்கள் பல்காக அந்த மாதிரி எடுத்து பண்ணக்கூடாது. மகாராஷ்டிராவில் நீங்கள் போய் ஒரு விசிட் பண்ணிக்கலாம். இதோட பிஸ்னஸ் நீங்கள் முழுமையாக இறங்கி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது விசிட் அடித்து பார்த்துக்கலாம் எந்த மாதிரி ஃபேக்ட்ரி இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் கிடைக்கிது அப்படிங்கிற கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் லோக்கல் மார்க்கெட்லேயே வாங்கலாம். அந்த ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதே ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு அங்கே கிடைச்சது இந்த ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் நீங்கள் வச்சு பார்க்கும்போது, அப்போ இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் யார் குறைஞ்சபட்சமாக லாபம் வச்சு கை மாற்றி விடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரேடரை நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் எடுத்து பண்ணும்போது இது ஒரு பெரிய லாபகரமான பிஸ்னஸாக உங்களுக்கு அமையுங்க. அதுவும் இந்த பொங்கல் சீசனில் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பல மடங்கு உங்களுக்கு லாபமும் கிடைக்கும், அதே சமயத்தில் சேல்ஸும் கிடைக்குங்க. ஏன்னா இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படிங்கும்போது மார்க்கெட்டில் வரவேற்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உடனே வாங்கிக்குவாங்க. அல்லது நீங்கள் திராட்சையாக ஒரு கடையாகவே வச்சுங்கும் போது உங்களை தேடி வாங்குவாங்க. நீங்கள் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் டைரெக்டாக பர்சனை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டிங்களா அதில் டீப்பாக இறங்குங்க. டீப்பாக இறங்கி அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இந்த பிஸ்னஸில் 1 கிலோக்கு உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 ரூபா கண்டிப்பாக கிடைச்சிருங்க. ஏன்னா இதோட ப்ரைஸு மார்க்கெட்டு எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த 50 ரூபா நீங்கள் விற்கும்போது ஒவ்வொரு கடைக்காரங்களும் உங்களுக்கு 1 கிலோ 1/2 கிலோ வாங்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோ ஒரு பெட்டி வரும், அல்லது 15 கிலோ ஒரு பெட்டி வரும். அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. அது இப்போ சீசனுங்கும் போது இன்னும் அதிகமாகவே வாங்க. நீங்கள் உங்ககிட்ட வெஹிக்கிள் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் இடத்துல இருந்துட்டு நீங்கள் அவங்க வர்ற கஸ்டமரை கவர் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி, அதாவது கேன்வாஸ் பண்ணி சேல் பண்ணலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ ஒரு பிஸ்னஸில் நம்ம இறங்க போகிறோம்னா அதில் என்ன லாபம் வருங்கிறத நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருப்போம். ஏன்னா அதில் லாபம் வர்றதுனால தான் நம்ம அந்த பிஸ்னஸில் இறங்குறோம். அப்படிங்கும்போது அதோட நஷ்டத்தை பற்றி பெருசாக நம்ம யோசிக்கிறதில்ல. வந்தால் பார்த்துக்கலாம், நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இறங்குவோம். ஆனால் நம்ம இறங்கினதுக்கப்புறம் திக்குமுக்காடுவோம், என்னடா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இந்த பிஸ்னஸில் எந்த மாதிரிலாம் நஷ்டமாகும் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் பெருசாக ஸ்டாக் வைக்க முடியாது. அதாவது இந்த ப்ராடக்ட் இவ்வளோ தான் லிமிட் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் ஒரு மாதம் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வைக்கலாம். வெளியில் வைக்கும்போது கோல்ட் ஸ்டோரேஜ் வச்சுக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட வைக்கலாம். ஒரு 15 நாள் 20 நாள் கூடவே வைக்கலாம். இப்போ நீங்கள் வெளியில் வச்சும்போது என்ன பிரச்சனை வரும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ கோல்டன் கலரில் நம்ம திராட்சை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய திராட்சை என்ன ஆகும்னா அப்படியே லைட்டாக மங்கி கருப்பு கலரில் மாற ஆரம்பிச்சிடும். ப்ரௌனாக மாறும், அப்படியே கருப்பு கலரில் மாறிடும். கருப்பு கலரில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தூக்கி தான் போடணும். லைட் ப்ரௌன் வர்ற வரையிலும் விற்கலாம். அப்புறம் இந்த பிசுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டேட்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் கொலன்னு ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஆகும். அப்புறம் ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் வருங்க. அதனால் நீங்கள் லிமிட்டடாக ஸ்டாக் பண்ணி உங்கள் நியரஸ்ட் ட்ரேடர்ஸ் எங்கே இருக்காருன்னு சொல்லி பார்த்து அவரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட நீங்கள் வாங்கி இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது இது ஒரு பெரிய லாபகரமான பிஸ்னஸாக உங்களுக்கு அமையும். மறுபடியும் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு சில ட்ரேடர்ஸை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கலாம். அல்லது நாங்களும் ஒரு சில ட்ரேடர்ஸை நாங்கள் சர்ச் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ட்ரேடர்ஸோட கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறோம். இவங்க சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க டைரெக்டாக நாசிக், அப்புறம்
கர்நாடகா இந்த மாதிரி இடங்கள்லேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்து வச்சு இங்கே சென்னையில் கோல்டு ஸ்டோரேஜ் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அன்னன்னைக்கு உண்டான ஃப்ரெஷ் ஸ்டாக் உங்களுக்கு கிடச்சிடும். இவங்கள்ட்ட ரேட்டும் அதாவது நாசிக்கை கம்பேர் பண்ணும்போது இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ப்ரைஸ் ஓரளவுக்கு நாமினலாக இருக்கும். நீங்கள் எடுத்து பண்ணுற அளவுக்கு இருக்கும்னு சொல்லலாம். இவங்க வந்து டோட்டலாக வந்து கோல்டு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஜென்யூனான செல்லர் தான். நீங்கள் தாராளமாக இவங்ககிட்ட நம்பி வாங்கலாம். ப்ராடக்ட் என்ன வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறாங்களோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் முன்னாடியே கேட்டுக்கோங்க. இந்த பொருளில் கசப்பு இருக்குமா அல்லது புளிப்பு இருக்குமா அப்படிங்கிறது எல்லா டவுட்டும் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா உள்ளபடி சொல்லி தான் அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. ப்ரைஸ் அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 10 ரூபாய் கம்மியாக இருக்குமே கூட இருக்காது அப்படின்னு சொல்லி இவங்களே சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட பர்சனலாக. ஸோ அதை வச்சு நாங்கள் இவங்ககிட்ட உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் தாராளமாக இவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்க கால் எடுக்காத பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க. லிமிட்டாக ஸ்டாக் பண்ணி சூப்பராக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொங்கலில் உங்களோட புது வாழ்க்கை தொடங்கட்டும். இது போன்ற பெஸ்ட் செல்லர்ஸை தேடி உங்களுக்காக நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது மட்டும் இல்லை, இன்னும் மிளகு சீரகம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்கோ, என்னென்ன ப்ராடக்ட் உலகத்தில் இருக்கோ அந்த அத்தனை ப்ராடக்ட்டுக்கு உண்டான பெஸ்ட் செல்லரை நாங்கள் உங்களுக்காக தேடி கொடுக்க தயாராகிக்கிட்டே இருக்கோம். பெஸ்ட் அண்ட் ஜென்யூன் செல்லர் மார்க்கெட்டில் யார் இருக்காங்களோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கணுன்னா நீங்கள் அஸ்லம்ஸ் பிஸ்னஸ் நாலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன். until then bye from Aslam. நன்றி.